இப்போ பதிவு பண்ணாத சீட்டு நிறுவனங்களில் போடுறதுல என்ன நமக்கு பிரச்சனைகள்? ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் தொழில் பண்ணுற மாதிரி தான். நான் பண்ணல, கேட்குறேன். நிறையா சீட்டு நிறுவனங்கள் நிதி மோசடி அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு, அடிக்கடி பார்க்குறோமே. என்ன காரணம்? பெரும்பாலும் ஐ கேன் சே இவன் 99% அதுக்கும் சீட்டு தொழில் எந்த சம்மந்தம் இல்லை. இப்போ 1 லட்ச ரூபா சீட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் அந்த இதில் சேர்றாங்க. அப்போ நீங்கள் 10 லட்ச ரூபாய் கட்டிடணுமா? 1 லட்சம் ரூபாய் கட்டுறோம். 1 லட்சம் ரூபாய் 10 × 10,000. சீட்டு தொழிலில் ஈடுபட்டுக்கிற கம்பெனி எதுவுமே மற்ற தொழிலில் பண்ணக்கூடாது. ப்ரொஹிபிஷன். நம்ம ஊர்ல இந்த அன்ரிஜிஸ்டர்ட் சீட் நடத்துற அத்தனை பேருமே பல வேலை பண்ணிட்டு ஒரு வேலையை பண்ணிருக்காங்க. பார்த்தாமா இப்போ என் குரூப்ல ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸு சேர்றோம். யாருமே சிட்டு தேவையில்லை, எங்களுக்கு நீடே இல்லை, சேவிங்ஸாக மட்டும் பண்ணுறோம். அதுக்கான வாய்ப்புகளும் சிட்டில் இருக்கு. நார்மலாக கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா சார், எடிஷனலாக 20 பேர் சேர்க்குறோம் இல்லைங்களா, அப்போவே கொஞ்சம் ஜுடிஷியஸ் மிக்ஸாக தான் பண்ணுவாங்க. அது சீட்டு எடுத்து ஒருத்தர் அவருக்கு பிளாட் வாங்கி வீடு கட்டுறாரு. வீட்டுக்கே நம்ம கம்பெனி பேர் தான் வச்சிருக்கிறேன். ஆஹா சார், இதெல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு அவங்க ஏதோ ஒரு டச் ஆயிடும். கிராட்டிடியூட உச்சம் அது. கம்பெனியே முடங்குற சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப எல்லாமே எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் போட்ட பணத்துக்கான பாதுகாப்புங்கிறது எங்க இருக்கு? பெரிய ஒரு நல்ல மெக்கானிசம் என்னன்னா சார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியே ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல. எதற்காக இந்த நேர்காணல் அப்படின்னா, வர ஆகஸ்ட் 19 வந்து வேர்ல்டு சிட் ஃபண்ட்ஸ் டே. நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் நான் உட்பட சொல்கிறேன், இன்க்ளூடிங் மீ, இந்த சிட்டு தொடர்பாக வந்து சீட்டு தொடர்பாக ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. அது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்டு சொல்லுவான், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு புரிஞ்சதே கிடையாது அது என்ன சிட்டு அப்படிங்கிறது. இது எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கும். ஒரு பாரம்பரியமான ஒரு நிதி சேமிப்பு விஷயம், அதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு நேர்காணல் தான் இந்த நேர்காணல். இந்த நேர்காணலில் என்னோட இணைஞ்சிருக்கிற 3 பேரையும் நான் அறிமுகப்படுத்திடுறேன். மரியாதைக்குரிய கிருஷ்ணபாரதி சார் வணக்கம், சிற்றர் சார் வணக்கம், உமாபதி சார் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இவங்கெல்லாம் வந்து சிட் இண்டஸ்ட்ரியில் வந்து லெஜண்ட்ஸ் மாதிரி என்ன லெஜண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்ககிட்ட வந்து நம்ம சில கேள்விகள் உங்கள் சார்பாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது என் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நான் கேட்டு நீ கிளியர் பண்ணிக்கணும் சார். ஆமாம், அது ஏன்னா எனக்குலாம் வந்து இன்னி வரைக்கும் சிட்டை பற்றி தெளிவாக புரிஞ்சதா சரித்திரமே இல்லை சார். இந்த ஏன்னா ஒருவேளை நான் பார்த்த ஆளுங்கள்லாம் அப்படியான்னு தெரில, இன்னைக்கு புரிஞ்சிடும். அதான் அதை பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். எல்லா விஷயத்துக்குமே ஒரு துவக்கம்னு ஒன்று இருக்கும்ல. நம்ம நாட்டில் வந்து சீட்டு அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சது, எவ்வளோ காலங்களாக இருக்குது, எதுக்காக துவங்கப்பட்டது? சீட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்டமாற்று காலத்தில் ஏப்பா தென் தமிழகத்தில் அகில உலகத்துக்கே சேர்ந்து இந்த தொழில் வந்து நம்ம சுதேசிகளால் விவசாயிகள்னால வந்து உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த நிதி தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் உலகத்தில் உள்ள அனைத்து விதமான நிதி தொழில்களும் இதனுடைய பிரெயின் சைல்டுன்னு சொல்லக்கூடிய மூளை குழந்தைகள் தான். இது வந்து ஆரம்பத்தில் நீங்கள் பண்டமாற்று காலத்தில் வந்து பொருட்களை வந்து ஒரு சந்தாவா செலுத்தி அதிலிருந்து துவங்கி நாணய மாறும்போது அது இந்த தொழிலும் நாணய நுட்பத்துக்கு மாறி இன்றைய அளவில் வந்து நாணயத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கு திடீர்னு இது பொருள் எப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் வரலாம். அது இன்றைய சீட்டு சட்டத்தில் கூட அந்த பொருளை வச்சு சீட்டு நடத்தலாம்ங்கிற ப்ரொவிஷன்ஸு வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறது. அது ஒரு சரியான எவிடன்ஸாக இருக்கு. அப்போ வந்து சீட்டினுடைய முதல் அடிப்படை தென் தமிழகம் தான். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஆளுங்க தான் வேற லெவலில் ஆரம்பத்தில் உலகத்திலேயே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பித்தது வந்து தென் தமிழர்கள். இதே மாதிரி சீட்டு இது வந்து உலக நாடுகளில் மற்ற நாடுகளில் இருக்கா? 28 நாடுகள் இன்னைக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி சீட்டு நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவில் தான் முதல்ல வந்து சிட் ஃபண்ட்ஸுக்குன்னு இதனுடைய தேவை, இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி 1930 வந்து கொச்சின் குறியாக்டுன்னு முதல்ல ஒரு சட்டம் வந்தது. அதிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் வந்து பல மாநிலங்கள் சட்டங்களை உருவாக்கினாலும் கூட இதோட முக்கியத்துவத்தை கருதி இன்றைக்கு அகில இந்திய அளவில் இந்திய சீட்டு சட்டம்னு சொல்லிட்டு 1982ஆம் வருஷம் மத்திய சீட்டு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கி அது வந்து இன்னைக்கு அமல்படுத்தி நடத்திட்டு வருது. அதை போலவே இன்றைய அளவில் அதை தொடர்ந்து 1971ஆம் ஆண்டு சிங்கப்பூர் நாடு வந்து சிங்கப்பூர் சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட்னு அங்கே இருக்கு. அதே மாதிரி யுனைடெட் கிங்டம்ல வந்து இதே மாதிரி சீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு சட்டம் இருக்கு. இப்போ வந்து சார்
சீட்டு கட்டுறாங்க, நான் ஒரு கஸ்டமராக சேர்றேன், அது முறைப்படி பதிவு பெற்ற நிறுவனமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதில் நம்ம பதிவு பெற்ற சிட் ஃபண்டு தான் சார் பாதுகாப்பானது. அதுதான். அது இன்னைக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பதிவுத்துறை தான் கவர்னிங் பாடி. ஓகே. அதனால இப்போ நம்ம ஒரு சீட்டு பதிவு பண்ணியிருக்காங்கிறத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் TN அதில் போயும் பார்க்கலாம். நமக்குள்ள பதிவுத்துறை ஆஃபீஸ்லேயும் போய் நம்ம கம்பெனியை பற்றி விசாரித்து அந்த குரூப்பை பற்றி கேட்டால் அவங்க ஒரு நாமினல் ஃபீஸ் வச்சுருக்காங்க. அது பணம் கட்டினா நம்ம அந்த மெம்பர் யாருங்கிறத பார்க்கலாம். இப்போ அவங்க பதிவு பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது நம்ம பதிவுத்துறைக்கு போனாலே தெரிஞ்சிடும். ஆமாம். இப்போ பதிவு பண்ணாத சிட்டு நிறுவனங்களில் போடுறதுல என்ன நமக்கு பிரச்சனைகள் சார்? ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் தொழில் பண்ணுற மாதிரி தான். சரி, நான் பண்ணல, கேட்குறேன். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி. அப்போ பதிவு பண்ணாதுன்னு கொஞ்சம் மைல்டாக சொல்கிறோம் ஆக்சுவலாக. புரியுது. இப்போ டாக்டர்னா போலி டாக்டர்னு சொல்லிடுவீங்க. அந்த மாதிரி இது அது போலீஸ் என்ன நாங்க சொல்றது இது கள்ளச்சீட்டுன்னு பதிவு பெறாத சீட்டுகள் தான் சொல்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு ஒரு ரெகுலேஷன் பாடி கிடையாது. சீட்டு நடத்துகிறவர் நமக்கு தெரிஞ்சவர் நல்லா கூட இருக்கலாம், அவரும் நல்ல ஆளுகள் தான் உள்ளே சேர்க்கிறார். இஃப் சம்திங் கோஸ் ராங், ஒரு 4 பேர் கட்ட முடியல, ஒரு ஆள் கட்ட முடியல, ஒரு பணத்தை வச்சு கட்டிடுவார். ஓகே. 4 பேர் 3 பேர் ஃபெயில் ஆனால் இவர் நிலைமையே போயிடும் இல்லைங்களா? அப்போ இவராக ஃபெயில் ஆனார்னா இருக்கிற 20 பேரும் ஃபெயில் ஆயிடுவாங்கல்ல. பாதுகாப்புங்கிறது சுத்தமாக கிடையாது. இன்னொன்று, ஏதாவது தப்பு நடந்தால் யார்கிட்ட போய் முறையிடுவீங்க? ரெஜிஸ்டர் ஆகாதனால நம்ம எங்கேயும் முறையிடவும் முடியாது, முறையிட்டா அதுக்கான சொல்யூஷனும் கிடையாது, எங்கேயும் போய் சொல்லவே முடியாது. ஏன்னா நடந்ததே தப்பான வேலை, அதை போய் வெளியில் சொல்ல முடியாது இல்லைங்களா? எங்கேயும் ரெமடி கிடைக்காது. நிறையா இந்த சீட்டு நிறுவனங்கள் நிதி மோசடி அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு, அடிக்கடி பார்க்குறோங்க. என்ன காரணம்? பெரும்பாலும் ஐ கேன் சே ஈவன் 99% அதுக்கும் சீட்டு தொழிலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இன்னொரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷம் முன்னாடி பார்த்தா கூட கல்கட்டாவில் தான் ஃபேமஸ். ரோஸ் வேலி, சஹாரா, அது மாதிரிலாம் நிறைய கம்பெனிஸ் போச்சு. எல்லா கம்பெனி பேப்பர்லேயும் சீட்டு கம்பெனி மோசடின்னு தான் எழுதியிருப்பாங்க. இப்போ திடீர்னு யாராவது ஒரு ஊரில் போய் ஒரு டவுனில் ஒரு ஸ்கீம் போட்டுருவார், மாதம் மாதம் இவ்வளோ கட்டுங்க, 5ஆவது மாதம் கொடுக்கணும் கொடுத்துருவேன், இல்லை அடுத்த தீபாவளிக்கு உனக்கு இவ்வளோ கூட கொடுப்பேன், 100 ரூபாய் கட்டினா 500 ரூபாய் பொருள் கொடுப்பேன். இது எல்லாத்தையும் ப்ராப்ளம் வரும்போது சீட்டு மோசடி தான் பத்திரிகைகளோ டிவிலையோ சொல்ல ஆரம்பிக்கும். அது கன்வே ஆகிறது மக்களுக்கு. இந்த சீட்டு அது சீட்டுங்கிற வார்த்தையே இன்ஃபேக்ட் அவங்க யூஸ் பண்ணவே கூடாது. பலகார சீட்டு போடுறாங்க, பட்டாசு சீட்டு போடுறாங்க. அது இப்போதான் சீட்டுங்கிற வார்த்தையை வந்து யார் சீட்டு நடத்துறீங்களோ அவங்க தான் பயன்படுத்தணும், எல்லாரும் பயன்படுத்தக்கூடாது. எக்ஸாக்ட்லி. கம்பெனி ஃபார்ம் பண்றீங்க, கம்பெனி சைட்ல கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்துருது. ஓகே, நான் இன்னைக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் சீட் தொடங்குறேன், அதுக்கு பதிவு வேணும். ஒரு மாசம் கழிச்சு 5 லட்ச ரூபாய் ஒரு சீட்டு தொடங்குறேன், அதுக்கும் பதிவு பண்ணணும். இந்த ஒவ்வொரு எவ்ரி ஸ்கீம் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியா? கம்பெனி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளவு ஸ்கீம்னாலும் போட முடியாது. இல்ல, இப்போ 1 லட்ச ரூபாய் சீட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் அந்த இதுல சேர்றாங்க, அப்ப நீங்க 10 லட்ச ரூபாய் கட்டிடணுமா? 1 லட்ச ரூபாய் கட்டுறோம். 1 லட்சம் ரூபாய் 10 × 10,000 ஒவ்வொரு மாசமும் கலெக்ட் பண்றோம். ஒரு ஆள் சீட்டு எடுக்கிற அவர் கொடுத்துறோம். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கம்பெனி கிட்ட அதிகபட்சமா எவ்வளவு இருக்கும்? ஒரு தவணை தான் இருக்கும். அந்த ஒரு தவணைக்கு இணையான தொகையை தான் ரெஜிஸ்டர் கிட்ட வச்சிருக்கிறோம். ஸோ நம்மகிட்ட கையாளுற மொத்த பணத்துக்கு இணையான தொகை ரெஜிஸ்டர் கிட்ட இருக்கு. அவர் எப்போ கொடுப்பாருன்னா அந்த பீரியட் ஃபுல்லாக முடிஞ்சு 10 மாதம் 20 மாதம் சீட்டு இருக்கும், முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆனதான் திருப்பி கொடுப்பார். இந்த பதிவு பெற்ற சீட்டுலாம் எவ்வளோ பாதுகாப்பானது அப்படின்னு கேட்கலாம். மாதம் யார் யாருக்கு ஏலம் கொடுத்துருக்காங்கிறத கூட நாங்கள் மினிட்டாக அவங்க ரெஜிஸ்டர் ஃபைல் பண்ணணும். இந்த மாதம் நான் யாருக்கு கொடுத்துருக்கேங்கிறது எல்லாம் முடிச்சு 25 மாதம் நான் எல்லாரோட பேமெண்ட் வவுச்சரை கொண்ட ரிஜிஸ்டார்ட்ட காமிச்சா தான் அந்த எஃப்டிஏ திருப்பி எங்களுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் பதிவு தேவை, பதிவு வாங்கணும். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லைங்களா? சிட் இஸ் பேசிக்கலி an அக்ரிமெண்ட் எங் கம்பெனிக்கும் அதில் சேர்ற உறுப்பினர்களுக்கும். அந்த அக்ரிமெண்ட்டையும் ரெஜிஸ்டார் அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணக்கப்புறம் தான் ஆள் சேர்க்கணும். ஆள் சேர்த்ததுக்கப்புறம் லிஸ்ட் எடுத்து போய் கொடுக்கணும். லிஸ்ட்டு கொடுத்தா அவர் கமென்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பார். அது வந்ததுக்கப்புறம் தான் ஆப்ஷனே ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கேபிட்டல் அடிக்குவசின்னு சொல்லுவோம், ஃபைனான்ஷியல் டீலிங்ஸ் எல்லாம். இவ்வளோ கேபிட்டல் இருந்தால் இவ்வளோ தான் பிஸ்னஸ் பண்ணலாம். எங்களுக்கு பொறுத்த மட்டும் கேபிட்டல் 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். ரெண்டாவது, சீட்டு தொழிலில் ஈடுபட்டுக்கிற கம்பெனி எதுவுமே மற்ற தொழிலில் பண்ணக்கூடாது. ப்ரொஹிபிஷன். நம்ம ஊர்ல இந்த அன்ரிஜிஸ்டர்ட் சீட் நடத்துற அத்தனை பேருமே பல வேலை பண்ணிட்டு ஒரு வேலையா பண்ணிருக்காங்க. இது கூட ஒரு டிஸ்டிங்ஷன் பாயிண்ட் நீங்க சொல்லிக்கலாம். அதான் சார், நிச்சயமா எல்லாரும் பண்றாங்கன்னா சீட்டு இல்லைன்னு அர்த்தம். சிட்டுங்கிறது சேமிப்பா, முதலீடா, கடனா? தேவை ஏற்படும் வரைக்கும் சேமிப்பு, தேவைக்கு கடனா மாத்திக்கக்கூடிய ஒரே உலகத்திலேயே ஒரு செக்டார் இருக்குன்னா சிட்டு மட்டும்தான். மற்ற சேமிப்பு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு ஆர்டிலையோ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இப்போ கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கட்டி முடிஞ்சு மெச்சூரிட்டி பீரியட் ஆனதுக்கப்புறம் வட்டியோட திரும்ப கிடைக்கும். சீட்டில் என்ன லாபம்னா 2வது மாதத்துலேருந்தே
இல்லை முதல் மாதத்துலேருந்து கூட எப்போ வேணும்னாலும் உங்களுக்கு சீட்டு தொகை எடுக்கிறதுக்கான ஒரு உரிமை உண்டு, வாய்ப்பு உண்டு. நிதி சேவையில் வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பேங்க் இருக்குது, வங்கிகள் இருக்குது. இப்போ வங்கி சாரா நிதி நிறுவனங்களும் இருக்குது, இதில் வந்து கடன் கொடுக்குற நிறுவனங்கள் இருக்குது. இதில் உங்களோட ரோல் என்ன? ஆர்பிஐ எங்களை வந்து ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நாங்களும் என்பிஎஃப்சி தான், நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் தான். நீங்கள் சொன்ன பேங்க் என்ன பண்ணுதுன்னா மக்கள்கிட்ட சேமிப்பை திரட்டுறாங்க, தேவையான மக்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. ஃபைனான்ஸ் கம்பெனி சொன்னீங்க, ஃபைனான்ஸ் கம்பெனியில் பெரும்பாலும் இப்போ ஆர்பிஐ வந்து டெபாசிட் வாங்குறதுக்கு பர்மிஷன் யாரையும் கொடுக்கறது இல்லை, ரொம்ப ரேர், பழைய கம்பெனிஸ் தான். அவங்க நிதி திரட்டுறது வந்து ஈக்விட்டியாக திரட்டுறாங்க, இல்லை டிபென்ச்சர்ஸ் மூலமாக திரட்டுவாங்க. இந்த பணத்தையும் கடன் தான் கொடுக்குறாங்க. நிறைய கடன் கொடுக்குறாங்க, ஹவுசிங் கடன் கொடுக்கலாங்க, ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க, ஜுவல் லோன் கொடுக்குறாங்க, என்ன வேணாலும் கொடுக்கலாம். ரெண்டுமே ஒரு பக்கம் சேமிப்பை திரட்டுறாங்க, இன்னொரு பக்கம் கடன் தேவை. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 20 பேர், நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான், 10,000 20 பேரை சேர்க்குறோம், மாதம் 2 லட்சம் வருது. ஸோ பேசிக்கலி இவங்க எல்லாருமே சேவ் பண்ண தயாராக இருந்தவங்க தான். ஸோ சேவிங்ஸை வேர் மொபிலைசிங். மார்க்கெட்லேயே பேங்க்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் தவிர சின்ன சேவிங்ஸை வாங்குறது நாங்கள் மட்டும்தான். மாதம் 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட வாங்குகிறோம். நிதி சேவைகள் அவங்களுக்கு சேவைக்கு பெறுகிற ஊதியத்துக்கு பேர் இன்ட்ரெஸ்ட். பேங்க்லேயே ஆகட்டும், ஃபைனான்ஸ் கம்பெனி ஆகட்டும், மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆகட்டும், கோஆபரேட்டிவ் ஆகட்டும், அதை கிளியராக எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வாங்குறதுக்கு சட்டத்தில் 3 பேர் சொல்லியிருக்காங்க. கமிஷன் சொல்லலாம், ஃபீஸ்ன்னு சொல்லலாம், ரெமுனரேஷன் சொல்லலாம். பாப்புலரான வேர்டு கமிஷன். எங்கேயோ யாருக்கும் எந்த குழப்பாச்சு, இன்ட்ரெஸ்ட் இஸ் எக்ஸம்ட், கமிஷன் இஸ் நாட் எக்ஸம்ட்னு மைண்டுக்கு வந்துருக்கு. அதனால எங்களுக்கு ஜிஎஸ்டி உண்டு. இப்போ என் குரூப்பில் ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸு சேர்றோம், யாருமே சிட்டு தேவையில்லை, எங்களுக்கு நீடே இல்லை, சேவிங்ஸாக மட்டும் பண்ணுறோம். அதுக்கான வாய்ப்புகளும் சிட்டில் இருக்கா? இருக்குது. நார்மலாக கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா சார், எடிஷனலாக 20 பேர் சேர்க்குறோம் இல்லைங்களா, அப்போவே கொஞ்சம் ஜுடிஷியஸ் மிக்ஸாக தான் பண்ணுவாங்க. சேவிங்ஸ் பண்ணுற வழியும் பண தேவை இருக்குன்னு மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் மினிமம் என்ன கமிஷன் இருக்கோ 5% மினிமம் எப்போதுமே தள்ளுபடி இருக்கும். அதிகபட்சமாக 30% 40% வரைக்கும் இருக்கலாம். 40க்கு மேலே சட்டத்தில் வழிகள். அந்த மினிமத்தில் போட்டு யாருக்கு வருதோ அவங்களுக்கு கொடுத்துரும். சார், இப்போ நம்மளுக்கு வந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், நான் வந்து வாடிக்கையாளராக சேர்றேன், முதல் மாதம் தவணை இவ்வளோன்னு சொல்லிடுறீங்க, நம்ம கட்டிடுறோம். அது 20 மாதம் ஸ்கீம்னா அடுத்தடுத்த மாதம் இவ்வளோங்கிறத ஒரு அட்டவணையாக நம்ம அந்த தொகையை நம்ம எந்த சிட்டு நிறுவனம் தரதில்லை. பேசிக்கலி என்னென்னா சார், நீங்கள் சேரும்போதே 10,000 ரூபாய் சீட்டு, மாத தவணை 20 மாதம் கட்டணும், 2 லட்சம் சொல்லிடுறோம். சரி. ஸோ நீங்கள் கட்ட வேண்டியது 10,000 தான். அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரி. எவ்ரி மந்த் நீங்கள் கட்டுறது 10,000 தான். நான் வந்து ஏலம் விடும்போது கழிவுத்தொகை இருந்துச்சுன்னா அதை கழித்து மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கணும், மெம்பர்ஸுக்கு கொடுக்கணும். கரெக்ட். மெம்பர்ஸுக்கு மறுபடியும் நான் தனித்தனியாக கொண்டு போய் கொடுக்குறத விட அடுத்த மாதம் நீங்கள் கட்டும்போது அதை கழித்து கட்டும்போதுன்னு சொல்கிறேன். அது எவ்வளோங்கிறது ஏலத்தொகை எவ்வளோ போகுதோ அதை வச்சு தான். ஒரு மாதமும் ஏலத்தை பொறுத்து தான் தெரியும். எக்ஸாக்ட்லி. நானே இல்லாத பட்டம் வந்து சேர்றேன், எனக்கே செக்யூரிட்டி இல்லைன்னா ஒரு பதிவு பெற்ற சிட்டு நிறுவனத்துக்கு வரேன், நான் ஏன் செக்யூரிட்டி தரணும்? நாங்கள் 4 வீட்டு கண்ணாடியில் இல்லை சார், 6 வீட்டு கண்ணாடியில் இருக்கோம், 6 பக்க கண்ணாடியில். அதனால பப்ளிக்லேருந்து பணம் வாங்கி அதை மாதம் எல்லாத்தையும் வாங்கி ஒருத்தர் கொடுக்குறோம். அதனால அவங்களோட பணத்துக்கு பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி அவசியமா வாங்கி சிட்டு வந்து உதவி செய்ய முடியும், சும்மா தர முடியாது. வங்கிகள், பேங்க்ஸ் வந்து சிட் நடத்துதா சார்? சிட் ஃபண்ட் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்லயே பேங்க் ஆஃப் பரோடா நடத்திட்டு இருந்தாங்க. ஆமா. சிட் ஃபண்ட் ஆக்ட் ஃபோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பேங்க்ஸ் ஹேவ் பீன் ப்ரோஹிபிட்டட். இப்போ கவர்மெண்ட்ல மைசூர் நடத்துறாங்க, கேரளா கவர்மெண்ட் நடத்துறாங்க. அப்ப கவர்மெண்ட்டே ஒரு 2 அண்டை மாநிலங்களே அதை நடத்துதுன்னா அது எவ்வளவு தமிழ்நாட்டிலையும் வந்து நல்ல தொழில் தெரிஞ்சுக்கலாம். மொத்த வியாபாரமா ஒரு சிட்டு நிறுவனத்துக்கு எவ்வளவு சார்? ஒரு கம்பெனி சொல்றீங்களா? இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம். அது இன்னைக்கு தமிழ்நாடு மொத்த இண்டஸ்ட்ரினா எவ்வளவு சார்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 2500 சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்கு. 2500 ரெஜிஸ்டர்டு சிட் ஃபண்ட் பதிவு இருக்கு. as per government ரெக்கார்ட் படி 96,000 கோடி ஃபிகர் சொல்றாங்க. இந்தியா ஃபுல்லா எல்லா மாநிலங்களும் சேர்ந்து பெரும்பாலும் சதர்ன் ஸ்டேட்ஸில் தான் இருக்கும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா தான் மேஜர். டெல்லியிலையும் பண்ணுறாங்க. இப்போ நீங்களே வரீங்கன்னா நீங்களும் நண்பர் மகேஷ், நீங்கள் சிட்டு போடுங்கன்னு சொல்கிறீங்க, அதனால என்ன பலன்? எனக்கு சிட்டு ஒரு சேவிங்க்கு ஒரு முக்கியமான அடித்தளம். நீ சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட நம்ம சேமிக்கிறது அதை விட கஷ்டம். அதனால நம்ம சேமிப்புக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கிறது. அவசரத்துக்கும் மிக உதவி. நம்ம இந்த கொரோனா காலத்தில் இன்னைக்கு அவ்வளோ பேர் நம்ம சேவிங்கில் தான் இன்னைக்கு மற்ற நாடுகள் கஷ்டப்பட்ட காலத்தில் இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு சர்வைவ் பண்ணதுக்கு நம்ம சேவிங் ஒரு
பெரிய பெரிய சக்ஸஸ். சூப்பரான ஒரு லீடு எடுத்து கொடுத்தீங்க. கோவிட் டைம்ல நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருப்பாங்கல்ல, எல்லாருமே இந்த சேவிங்ஸ் நிச்சயம். பயன்படுத்தி ஆமா, நிச்சயமா. 2 ஆண்டுகள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இது. அதுல ஒரு வருஷத்தை ஈஸியா ஆமா. பண்ணிருக்க முடியும். ஆமா, அதுல எங்களுக்கு அரசாங்கம் நிறைய இது கொடுத்தாங்க. ஆ. எங்களுக்கு நிறைய கட்டுறதுக்கு கஸ்டமர் கட்ட டைம் எல்லாம் கொடுத்தாங்க. ஓ. ஏலத்தெல்லாம் தள்ளி வச்சுக்க பர்மிஷன் கொடுத்தாங்க. வெரி குட். அதுல வந்து கஸ்டமருக்கும் ரொம்ப பெனிஃபிட், எங்களுக்கு ஒரு டைம் விட்டு வசூல் பண்ணி பார்ட்டிகளுக்கு கொடுக்கறது. அதனால எந்த சிரமமும் இல்லாம கோவிட் காலத்துல நாங்கள் கம்பெனிகளும் ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்டும் நல்லா பண்ணோம், கஸ்டமருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் இருந்துச்சு. ஒருத்தர் ஒரு நல்லது சொல்றாருன்னா அது நமக்கு நல்லதுன்னு தோன்றதை விட இதுல அவருக்கு என்ன நல்லதுன்னு நம்ம யோசிப்போம். உங்களோட லாபம் இதுல என்னவா இருக்கும் சார்? எங்களுக்கு கமிஷனா இதுல வந்து எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நாங்க ரொம்ப ரொம்ப மினிமம் இன்னைக்கு வந்து நாங்க 5 to 7% கமிஷன் ஆஃப் த டோட்டல் சிட் வேல்யூல நாங்க சார்ஜ் பண்றோம். இப்ப நீங்க கடைசி சீட்டுக்கு கூட முழு தொகை ஏன் கொடுக்கலன்னு ஒரு சிலர் சந்தேகம் கேட்கறாங்க. அதுல அந்த 1 லட்சம் ரூபாயில எங்களுடைய அந்த சர்வீஸ் சார்ஜ் கமிஷனான அந்த 5000 இருந்து 7000 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கிட்டு பாக்கி 95,000 ரூபாயிலிருந்து 93,000 ரூபாய் வரைக்கும் நாங்க இது வந்து நாங்க கொடுக்குறோம். இப்போ சேவிங்ஸ்ன்னு பார்க்குறப்ப கோல்டு ஒரு சேவிங், மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, சார்ஸோ இப்போ ஏற்கனவே அவங்க பேசுன மாதிரி ஆர்டியில் இருக்குது, எஸ்ஐபி இருக்குது, நிறைய டைப் ஆஃப் சேவிங்ஸ் இருக்குது. இவ்வளோ இருக்கிறப்ப சீட்டு அப்படிங்கிற ஒரு இதை நாங்கள் ஏன் வந்து தேர்வு பண்ணணும்? சிட்டு ஒரு கன்வென்ஷனல் அந்த காலத்துலேருந்து நம்ம இருந்து இப்போ மேட் இன் இந்தியா மோடி சொல்கிற மாதிரி நம்ம இதில் இந்தியாவில் உருவாக்கப்பட்டதில் சிட்டு ஒரு ஒரு பெரிய சிஸ்டம் சார். அது ஒன்று. இன்னைக்கு வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டு, மார்க்கெட்டு, கோல்டு எல்லாம் உலக ரேட்டை ஒட்டி சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்கு. இது மார்க்கெட் ரிஸ்க் கிடையாது. இது அந்த நிறுவனம் எப்படி இருக்குங்கிறத மட்டும் பொதுமக்கள் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க வேற பயப்படுறதுக்கு ஒன்று. சமீபத்தில் ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட் எதுவுமே கம்ப்ளைண்ட்டுக்கு வந்ததா எங்களுக்கு சமீபத்தில் எங்களுக்கு ரெக்கார்டே கிடையாது. எக்ஸ்போஷர் இருக்கிற என்ன மாதிரி ஆட்களுக்கே சிட்டை பற்றின அவேர்னஸ் இல்லைங்கிறப்ப இன்னைக்கு ஒரு ஐடி முடிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு சிட் பற்றின அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கான முயற்சியை தான் நீங்கள் எடுக்கிறீங்களா? இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் 2 அசோசியேஷன் இருக்குது சார் ஸ்ட்ராங்காக. தமிழ்நாடு சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் அசோசியேஷன் 54 ஆரம்பிச்சது, இன்கார்பரேட்டட் சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் அசோசியேஷன் 63, 65 ஆரம்பிச்சது சார். இப்போ நாங்கள் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், பண்ணுறோம். அதில் முதல் முயற்சியாக இது கூட இப்போ நாங்கள் எடுத்திருக்கோம் சார். அது மாதிரி நாங்கள் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் சார். இப்போ நாங்கள் வி ஸ்டார்டட் ஈவன் கோயிங் டு காலேஜஸ் அண்ட் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் அவங்களுக்கு பண்ணுறோம் சிட்டுனா என்ன. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியல, அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ எனக்கு வந்து நல்ல மனிதர் ஒருத்தர் தெரியுது, அவரோட ரிஜிஸ்டர் கம்பெனி தெரியுது, நான் சிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கம்பெனியே முடங்குற சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப எல்லாம் ஹேப்பன், எல்லாமே எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் போட்ட பணத்துக்கான பாதுகாப்புங்கிறது எங்கே இருக்குது? இதில் பெரிய ஒரு நல்ல மெக்கானிசம் என்னென்னா சார், இது ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்தந்த மாதம் வசூல் பண்ணுற பணத்தை அந்தந்த மாதம் பார்ட்டி கொடுத்துட்றோம். ஸோ ஒரு கம்பெனியால் அந்த மாதம் கொடுக்க முடியலனாலே கேஷ் ஃப்ளோவில் ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உண்மையான காரணக்காக இருக்கலாம், ஒரு எடுத்தவங்க ஒரு 10 பேர் கொடுக்காமல் இருக்கலாம் இல்லையா. எகைன் ஒரு டைம் லிமிட் இருக்குது, இந்த டைமுக்குள்ளே கொடுத்துடணும், இந்த மாதம் சீட் எடுத்தால் எத்தனாம் தேதிக்குள்ளே கொடுக்கணும், செக்யூரிட்டி கொடுத்த உடனே கொடுத்துடணும், அதிகபட்சம் அடுத்த ஆக்ஷனுக்குள்ளே கொடுத்துடணும். அந்த மாதிரி கொடுக்க தவறும் போதே ஓரளவு புரிஞ்சிக்கலாம். ஜெனியூன் ரீசன்ஸ் இல்லைன்னா வெளியில் தெரிஞ்சிடும். அடுத்து நீங்கள் பாதுகாப்புன்னு சொன்னீங்க. நிஜமாகவே கம்பெனி வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு அது பேட் டேட்ஸ் ஆகிடுச்சு, வாங்க முடியல, இல்லை இவங்களே ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்போ தான் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி உள்ளே வராங்க. 2 பேருமே பணம் யார் அங்கே போட்டாங்களோ சீட் சேர்ந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நிர்பந்தங்கள் ஏற்படும் போது ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த கம்பெனியில் பணம் போட்டேன், சீட் எடுத்து எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி என்ன குறை இருந்தாலும் போய் சொல்லலாம். அதே மாதிரி நம்மளும் நம்மகிட்ட சீட் எடுத்துட்டார் ஒருத்தர், செக்யூரிட்டிலாம் வாங்கி வச்சுருக்கிறோம், பணம் கட்டல நம்ம கஷ்டம் தானே, கேஷ் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகுது இல்லைங்களா. அப்போ நம்மளும் போய் அவர்கிட்ட முறையீடு செய்யலாம். அவர் கூப்பிட்டு விசாரித்து தீர்ப்பு வழங்குறாங்க. டைரெக்டாக மெக்கானிசம் இங்கேயே இருக்குது, வெளியில் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, எப்படினாலும் பணத்துக்கு பாதுகாப்பு இருக்குது 100%. அது எதுவும் நம்ம போட்ட பணம் எங்கேயும் போகாது, இருக்காது. ரெஜிஸ்டர் கம்பெனியில் ரொம்ப மோசமான சூழ்நிலை கூட ரெஜிஸ்டார் டேக் ஓவர் பண்ணி அவர் உட்காந்து வசூல் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துருவார். அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது, ஆக்டில் இருக்குது. இந்த டிடிஎஸ்ங்கிற மேட்டர் இருக்குல்ல, சீட்டில் சேர்றவங்களுக்கு டிடிஎஸ் இருக்கா? இல்லை சார், கிடையாது. டிடிஎஸ் கிடையாது, சீட்டுக்கு இல்லை. ஏன்னா எங்கே வருதுன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா டிடிஎஸ் வரும், டிவிடன் கொடுத்தா டிடிஎஸ் வரும். இது 2 நம்ம கொடுக்குறது இல்லை. பணத்தை சேமிப்பை வாங்குறோம், அவங்ககிட்ட திருப்பி கொடுக்குறோம், அவ்வளோதானே. அதனால டிடிஎஸ் கிடையாது. அந்த மாதிரி கேவைசி எந்த அளவுக்கு முக்கியம்? கட்டாயம் சார். கேஒய்சி கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. செக்யூரிட்டியே கேட்குறீங்க, செக்யூரிட்டியே கேட்கும்போது கேஒய்சி மேண்டேட்டரி வாங்க. எங்களுக்கு ரிசர்வ் பேங்க்கும்
இல்லை கேஒய்சி கம்பல்சரியாக வாங்க வாங்க சொல்லுவாங்க. சொல்றாங்க, அதனால நாங்கள் கேஒய்சி கண்டிப்பாக வாங்குறோம். வாங்கிடுறீங்க. 2 தானே, ஆதார் பேன் வேணும். ஆதார் பேன் அவ்வளவுதான். அவ்வளோதான். யாரெல்லாம் சீட்டில் சேரலாம் சார்? ஏற்கனவே சம்பாதிச்ச பணத்தை சேமிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க, இன்னொன்னு வளரணும் அதுக்காக நிதி தேவைன்னு இருக்கிறவங்க, இந்த 2 தான். பாக்கி இந்த 2 இல்லாதவங்க சோம்பேறிங்க, அவங்கள வந்து எதுக்குமே சேர்த்த முடியாது. கேட்டகரியே எடுத்துக்கிறது இல்லை, போகான் சரி. இந்த 2 பேருக்குமே சர்வ் பண்ணக்கூடியது சிட் இண்டஸ்ட்ரி. சேமிக்கவும் நீங்க செய்யலாம், கடனும் வாங்கிக்கலாம். அதனால இந்த 2 செக்டர்ல இருக்கக்கூடியவங்க 2 பேருமே வந்து உபயோகமாகக்கூடியது சிட். சூப்பர். இதை ஒட்டி இன்னொரு கேள்வி சார். இப்போ இது நம்ம சிட்டு மூலியமா உள்ள வந்து இன்னைக்கு மிகப்பெரிய தொழில் பண்றவங்க, தொழிலதிபர்களாக வந்தவங்கலாம் இருக்காங்களா? இருக்காங்க சார், யார் ரொம்ப பேர் இருக்காங்க. யார் யார் சார் அதில் குறிப்பிடலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஆமாம், நம்ம பேர் சொல்ல வேண்டாம். நம்ம இதில் நிறைய பேர் ஆரம்பம். இப்போ எங்கெல்லாம் நாங்கள் இப்போ கம்பெனி ஆரம்பிச்சு 78 வருஷம் ஆச்சு. அப்பா, சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. 6/1/47. இப்போ இன்னும் எங்கள் திருப்பூரில் 120 வருஷம் சிட் ஃபண்ட்லாம் இருக்கு. அப்பா, இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு சார். பொள்ளாச்சியில இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் வல்லுநர்களா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அவங்களுக்கு தியேட்டர் இருக்கு, பஸ் ஆபரேஷன் இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு தொழில்கள் இருந்தாலும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆரம்பிச்சது வந்து டாக்ஸி டிரைவரா டாக்ஸி வச்சு தான் ஆரம்பிச்சாங்க. அந்த முதல் டாக்ஸி வாங்குறதுக்கு எங்ககிட்ட சீட்டு போட்டு எடுத்து போனாங்க. இன்னைக்கு அதுல இருந்து இன்னைக்கு கூட அந்த டாக்ஸி வந்து அவங்க வச்சு ஆயுத பூஜைக்கு அந்த வண்டியை இன்னைக்கும் வெளியெடுத்து பூஜை போட்டு அந்த வண்டியை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் குடும்பம் 3-4 தலைமுறைக்கு முன்னால இருந்தவர் வந்து அவர் சீட்டு போட்டிருந்த அந்த பாஸ்புக்கை வச்சு அந்த அவருடைய உயில் எழுதும் போது அவருடைய அந்த வாரிசுகள்ல ஒருத்தருக்கு அந்த சீட்டு தொகை வந்து சேரத்தக்கதுங்கிற உயில் எழுதி அந்த உயில் பட்டயம், செம்பு பட்டயம், அந்த செம்பு பட்டயம் இன்னைக்கு இருக்கு பொள்ளாச்சி தாலுகால. இது போல இவ்வளவு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்லாம் இருக்கு. எப்படி எங்க கிட்ட ஒருத்தர் வந்துங்க, அப்போல்லாம் நிறைய 100 மாதம் சீட்டு கூட இருந்துச்சு. பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் குறைச்சிட்டாங்க. அது சீட்டு எடுத்து ஒருத்தர் அவர் பிளாட் வாங்கி வீடு கட்டுறாரு. அந்த வீட்டுக்கே நம்ம கம்பெனி பேரை தான் வச்சிருக்கிறேன். எல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு அவங்க ஏதோ ஒரு டச் ஆயிடுறாங்க. கிராட்டிடியூட உச்சம். ஏன்னா அவருக்கு எப்படி நினைக்கிறாருன்னா, மாதம் ஒரு சின்ன தொகையை சேமிச்சேன், எவ்வளோ பெரிய தொகையை என்னால் சேமிக்க முடிஞ்சது, அது சீட்டால தானே. இன்னொன்று உண்மையான சீட்டு கம்பெனி நீங்க சொல்ற மாதிரி கடன் கூட கொடுக்கல, அவர் பணத்தை தான் திருப்பி கொடுக்குறோம். இல்லை, இதுக்கு சார் ஒரு சென்டிமெண்டா ஒரு விஷயம் இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி. ஒன்று சேர்றோம், அதன் மூலியமா நமக்கு ஒன்று லைஃப்ல நடக்குது, அதனால மாறுதுங்கிற அந்த உணர்வு தான், அந்த டச்சு தான் இந்த பாண்டிங்கான ரீசன் நினைக்கிறேன். ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனியா நீங்க ஒரு பல தலைமுறைகளாக நீங்க நடத்திட்டு வரீங்க, பார்க்குறீங்க, நிறைய அனுபவங்கள் இருக்கு உங்க 3 பேருக்கும், பொறுப்புலையும் இருக்கீங்க. நீங்க அரசிடம் இருந்து எதிர்பார்க்குற விஷயங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் இப்போ ஃபோர்மோஸ்ட் எங்கள் மைண்டில் இருக்கிறது வந்து ஜிஎஸ்டி. ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் கொடுக்குறது நிதி சேவை தான். நிதி சேவை ஜிஎஸ்டிக்கு அப்பாற்பட்டதுன்னு அவங்களே முடிவு பண்ணி அதனால தான் எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்குறாங்க பேங்க்குக்கும் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும். அது எங்களுக்கு வேணும்னு கேட்டுருக்குறோம், சீக்கிரமாக கிடைக்கும்னு நம்புகிறோம். ஓகே. 2வது, இங்கே ரெகுலேட்டர் இருக்காங்களே லோக்கலில், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் நம்மளை தொழிலுடைய பாதுகாவலர்னு சொல்லலாம். ரெகுலேட்டர் நெறிப்படுத்துகிறவங்க. அன்ரிஜிஸ்டர்ட் சிட்ஸ் நம்ம பேசணும் இல்லைங்களா, அவங்கள கொஞ்சம் அதிகப்படியாக ஆக்ஷன் எடுத்து அதை குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மக்களுக்கு வந்து இன்னும் கூட நிறைய விழிப்புணர்வு தெரியாது. எது அன்ரிஜிஸ்டர்ட் ரெஜிஸ்டர்ட்னு புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை. எங்கேயாவது போய் பணத்தை கொடுத்து மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நாங்கள் ஒரு தடவை இந்த கோரிக்கை யூடபிள்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸ் கூட கொடுத்தோம். ஓகே. சிட் ஃபண்ட் ஆக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு சார், சிட் ஃபண்ட் ஆக்ட் 40/82ன்னு இன்னும் சென்ட்ரல் ஆக்ட் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஒரே ஆக்ட் பார்லிமெண்ட்டில் எங்களுக்கு ஆக்ட் எனாக்ட் பண்ணாங்க. அதுதான் எங்களோட பைபிள் புக் மாதிரி. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸ் எல்லாமே அதுதான். அது வந்து 82ல் வந்து 84ல் வந்து அந்தந்த ஸ்டேட்டு ரூல்ஸ் கவர்னிங் பாடி கொடுத்தாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பதிவுத்துறைக்கு அந்த 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 கவர்னிங் இது கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சார். ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க, ரொம்ப இதுவாகவுமே இருக்காங்க. எங்களுக்கு சிட்டு ஆன்லைனில் எங்களுக்கு நிறைய இது சிஸ்டமை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். சூப்பர். ஆகஸ்ட் 19 வந்து வேர்ல்ட் சிட் ஃபண்ட்ஸ் டே. ஒவ்வொரு நாளுக்கும் அந்த ஆண்டுக்கான ஒரு நோக்கம், இலக்கு அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆண்டுக்கான உங்களுடைய இலக்கு நோக்கம்லாம் என்ன? மற்றெல்லாம் ஃபவுண்டர்ஸ் டே அப்படிலாம் இருக்கும். பேங்க் கூட அந்த ஃபவுண்டர் டேவை கொண்டாடுறோம். நாங்கள் என்ன டேட்டை வந்து சிட் ஃபண்ட்ஸ் டேவாக வச்சுருக்கிறோன்னா, இந்த சட்டம் என்னைக்கு அமல்படுத்தப்பட்டதோ அந்த தேதி தான் சிட் ஃபண்ட்ஸ் டேவாக கொண்டாடுறோம். ஆகஸ்ட் 19 அது ஆக்சுவலாக அன்றைக்கி தான் அந்த சட்டம் அவங்களுக்கு வந்ததுங்க. அது இப்போ 5 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே பெரும்பாலும் நாங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இன்னும் நிறைய மக்களை போய் நம்ம சேரணும். ஓகே.
விழிப்புணர்வு தான் மிக முக்கியம் எனக்கு தெரிஞ்சு. இல்லை சார், அது வர வர வரவே 100%. ஆமாம், ரொம்ப அது சாமானியர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமா. சாதனையாளர்களாக இருந்தாலும் சரி, பொருளாதார விழிப்புணர்வுக்கு மட்டும்தான் நம்ம படத்தை பாதுகாப்பாக வச்சுக்கும். மற்றபடி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப மகிழ்ச்சி சார் அவங்க 3 பேர்ட்டையும் பேசுனது. நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷம். நிச்சயமாக மக்களும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தது இந்த இன்டர்வியூ வந்து. ஏன்னா பொதுவாக வந்து ஒரு சப்ஜெக்டாக பேசுகிறப்ப கொஞ்சம் ட்ரை ஆகும் எப்பயுமே. ஒரு நிறைவான விஷயத்தை மக்கள் எடுத்துகிட்டு போட்டோம் பார்க்குறவங்க. மக்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன? சேமிப்பு ரொம்ப அவசியம் சார். சேமிப்பு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செய்யணும் சார். கண்டிப்பாக இளைஞர்லேருந்து அவ்வளோ பேரும் சேமிப்பாக கண்டிப்பாக செய்யணும். சேமிப்பு தான் முதல்வர். முதல்வர். இங்கே தோன்றிய இந்த சீட்டு இன்னும் மேன்மேலும் வளர்ந்து எப்படி யோகா இந்தியாவில் தோன்றிய யோகா இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேட் பண்ணுறவங்களும் வளர்ந்துருக்கு. சபாஷ். அரசாங்கமும் காரணம், மற்ற அமைப்புகளும் காரணம். எங்களுடைய ஆசை என்னென்னா ஒரு நாளைக்கு இன்டர்நேஷ்னல் சிட் ஃபண்ட்ஸ் டேவும் கொண்டாடணும் அருமை, அப்படிங்கிறது. சூப்பர் போங்க, அட்டகாசம் சார். நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயமா? யாரெல்லாம் வந்து தன்னுடைய வருமானத்தினுடைய முதல் செலவா சேமிப்புன்று இருக்காங்களோ ஆஹா, அந்த குடும்பங்கள் எல்லாமே மென்மேலும் வளர்ந்துட்டு இருக்குங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்களை இப்ப ஏற்கனவே சொன்னீங்க. சொல்லிட்டு ஆமா, இருக்கோம். அதை எல்லாருமே அந்த சேமிப்பை உபயோகப்படுத்தி தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் வளர்த்தணுங்கிற வேண்டுதலோட என்னுடைய இது பேசிக்கிறேன். நல்லது சார், நல்லது சார். ரொம்ப மகிழ்ச்சி கிருஷ்ணபதி சார், சிற்றரசு சார், உமாபதி சார். Thank you. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இவங்க 3 பேரும் சொன்ன விஷயங்கள்ல இருந்து சீட்டு தொடர்பாக நம்ம மனசுக்குள்ள இருந்த ரொம்ப வெகு காலமாக இருந்த நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடச்சிருக்கும். சீட்டு பணம் அப்படிங்கிறது வந்து அந்த முதலீடு, அது சேமிப்பு, நீங்கள் தொழிலில் வளர்கிறதுக்கு தகுதியான நேரத்தில் சரியான நேரத்தில் கிடைக்கிற ஒரு சரியான கடன். எல்லா விதத்துலேயும் சீட்டுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூ மூலியமாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you. Thank you, sir.